காட்டில் வாழும் விலங்குகளிலே மிக பலசாலி என்பது சிங்கம்தான். ஆனால் அது வேகமாக போக முடியாது, ஓட முடியாது. ஆனால் புலி, சிறுத்தைகள் மிக மிக வேகமாக ஓடும். அவைக்கு இரை தேடி ஓடும். தன்னுடைய பசியை நீக்குவதற்காக இரையை தேடி ஓடும். அந்த இரைதான் இறைவன். அதற்கு அந்த விலங்குகளுக்கு இரை என்பதுதான் இறைவன். அது இல்லை என்றால் அந்த விலங்குகள் இறந்து போய்விடும். இறந்து போன விலங்குகளின் அல்லது மிச்சமாக விட்டு போன அந்த மாமிசத்தை எடுத்து சிங்கம் சாப்பிடும். ஆனால் காட்டுக்கே ராஜா யாரென்றால் சிங்கம்தான். தனக்கு எதை சாப்பிட வேண்டும் என்று அந்த விலங்குகளுக்கு தெரிந்துள்ளது. கடவுள் சொல்லித்தரவில்லை. தேவையை ஒரு நாய் வந்தால் அதை கடித்து சாப்பிடாது. ஒரு குரங்கை வந்தால் அது கடித்து சாப்பிடாது. பாம்பை வந்தால் அது கடித்து சாப்பிடாது. அதை எல்லாமே விட்டுவிடும். அதற்கு எது தேவையோ அதை மட்டுமே அது கொன்று சாப்பிடும். பாரபட்சமே இல்லை. சிங்கத்தோடு சண்டை போடாது எந்த விலங்கும். புலியோடு சிங்கம் சண்டை போடாது. அது வேறு இனம், இது வேறு இனம். எல்லாம் விலங்குகள் தான். காட்டில் வாழக்கூடிய கொடூரமான விலங்குகள் தான். எல்லாமே ஒன்றாகத்தானே வாழ்கின்றன ஒரு காட்டில். ஆனால் பாகுபாடு மனதில் மக்களிடையே இருக்கிறது. நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நீ கீழ் ஜாதி, அவன் மேல் ஜாதி என்று ஏமாற்றியதை என்றும் நம்புகிறார்கள். இதையெல்லாம் யார் சொன்னார்? கடவுள் இருப்பதாக எவன் சொன்னானோ அவன்தான் சொன்னான். நீ இதையெல்லாம் கேட்கவில்லை என்றால், நம்பவில்லை என்றால் நீ நரகத்திற்கு போவாய். சரி, போய் சிங்கத்திடம் நீ பேசி என்னை காப்பாற்று, அடே சிங்கமே, புலியே என்னை காப்பாற்று, கரடியிடம் போய் காப்பாற்று என்று சொல்ல முடியுமா? சொல்லி பாரேன். சொல்லு, போய் சொல்லி பாரேன். காட்டுக்கு போ, தனியாக போ. கடவுளே, இந்த சிங்கத்திடம் இருந்து என்னை காப்பாற்று என்று போய் சொல். என்ன நடக்கிறது என்று பார். அங்கே தேடி பார்ப்பதற்கு எதுவுமே இருக்காது. நரமாமிசம் சாப்பிடுவர்கள் இங்கே இருக்கிறான். நம்ம ஊரிலே, இந்தியாவிலே இருக்கிறான். நரமாமிசம் சாப்பிடுபவன் இருக்கிறான், இன்றளவும் இருக்கிறான். நாம் எல்லாம் அதை மறந்துவிட்டு எதையோ பேசுகிறோம், எதையோ சிந்திக்கிறோம். அந்த அறிவு எங்கே போனது? சிந்திக்கக்கூடிய அறிவு இல்லாமல் போனது எங்கே? ஏன்? கேளுங்கள். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த விளக்கம் கிடைக்கும். உள்ளொளி என்பது அதுதான், ஆராய்தல். தனக்குள்ளே எப்படி நடக்கிறது, என்ன ஏது என்று ஆராய்ந்தால் உங்களுக்கே தெரியும். அந்த ஒளி கிடைக்கும். பரம்பொருளை நீ காண முடியும். வெளியே தேடாதே. நிச்சயமாக அது வெளியில் இல்லை. இந்த வானத்தில் போய் கேட்டால் உனக்கு என்ன தெரியும்? இந்த மேகத்திற்கு தெரியுமா? அல்லது நீலவானத்திற்கு தெரியுமா? இந்த மரங்களுக்கு தெரியுமா? மரத்தில் போய் கேள். எனக்கு ஏதாவது தரு என்று கேள். தருமா? தன்னுடைய பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து மேலே கொண்டு வந்து சுவையான தண்ணீரை தருகிறதே, அது இறைவன் செயலா? சிந்திக்க வேண்டும். நீங்கள் அதையெல்லாம் சிந்திக்க வேண்டும். இதோ கல், மண், வீடு எல்லாமே இருக்கிறதே, யார் தந்தார்? ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்காக ஒருத்தன் கண்டுபிடித்தான், மற்றதை பயன்படுத்துகிறான். இதுதான் உலகறிந்த உண்மை. மறக்காதீர்கள்.